தேங்காய் வெல்லம் பூரண கொழுக்கட்டை. தேங்காய் வெல்லம் பூரணத்தை வச்சு எப்படி கொழுக்கட்டை பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: நெய் தேவையான அளவு, துருவின தேங்காய், வெல்லம், கொழுக்கட்டை செய்கிறதுக்கான அச்சு, 2 பிஞ்ச் உப்பு, 1 டம்ளர் கொழுக்கட்டை மாவு, நல்லா கொதிக்க வச்ச வெந்நீர் 1 டம்ளர். இப்போ இதையெல்லாம் வச்சு எப்படி கொழுக்கட்டை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காவை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். வெல்லத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேங்காவையும் வெல்லத்தையும் வச்சு பூரணம் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் நெய்யை விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் அதில் மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த துருவின தேங்காவை போட்டுக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. கலர் மாறணும்னு எந்த அவசியமும் இல்லை. நாம் பொடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. வெல்லம் சூட்டில் இலகி நல்லா பேஸ்ட்டாக மாறுற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வெல்லம் நல்லா இலகி தேங்காயும் வெல்லமும் சேர்ந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். அடுத்து கொழுக்கட்டை மாவு செய்கிறதுக்கு சுடு தண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. சுடு தண்ணி நல்லா கொதிச்சு காயணும். இப்போ 1 டம்ளர் கொழுக்கட்டை மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொதிக்க வச்ச அந்த வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக கொழுக்கட்டை மாவில் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக ஊற்றிடாதீங்க. வெந்நீர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. தண்ணி அதிகமாக சேர்ந்து கலந்துட்டிங்கன்னா மாவு சரியான பதத்துக்கு வராது. நம்ம அந்த அச்சில் வச்சு எடுக்கும் போது மாவு ஒட்டிக்கும், சரியாக வராது. கொழுக்கட்டை மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொழுக்கட்டை செய்கிறதுக்கான அச்சிலையும் அது செஞ்சு வைக்கிறதுக்கான தட்டுலையும் நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ அந்த அச்சில் கொழுக்கட்டை மாவை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கொழுக்கட்டை செய்கிற அச்சில் நெய் லைட்டாக தடவிக்கோங்க. நிறைய தடவுனீங்கன்னா கொழுக்கட்டை சரியான ஷேப்பில் வராது. இப்போ மாவை இந்த மாதிரி அச்சில் 2 பக்கமும் வச்சுட்டு அது நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த தேங்காய் வெல்லம் பூரணத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அச்சை இந்த மாதிரி மூடிக்கோங்க. ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி வெளியே வந்துடும். அதெல்லாம் எடுத்துடுங்க. இப்போ அந்த அச்சை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டை மாவு சரியான பதத்தில் இருந்துச்சுன்னா அச்சில் ஒட்டாமல் சரியாக வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக தட்டினாலே போதும். இப்போ அழகாக இந்த பூ ஷேப்லேயே வந்திருக்கு. இதே மாதிரியே இந்த கொழுக்கட்டை மாவு எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க. கொழுக்கட்டை மாவில் பூ செய்கிறதுக்கு இது இன்னொரு ஈஸியான மெத்தடு. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாவை கையாலேயே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அது நடுவில் பூரணத்தை வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. உள்ளே இருக்க பூரணம் வெளியே தெரியாத மாதிரி நல்லா மாவு வச்சு செட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற பூரணம் வெளியே தெரியாத மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் பண்ணின அந்த மாவை அச்சு நடுவில் வச்சுக்கோங்க. அச்சை மூடிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் வெளியே வந்துடும். அதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்க பூ எவ்வளோ அழகாக ஷேப்பாக வந்திருக்குன்னு. இது ஒரு ஈஸி மெத்தடு அச்சு வச்சு இந்த மாதிரி பூ செய்கிறதுக்கு. இப்போ நம்ம கொழுக்கட்டையெல்லாம் தேங்காய் வெல்லம் பூரணம் வச்சு அழகாக பூ மாதிரி செஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டையெல்லாம் வேக வச்சிடலாம். இட்லி குக்கரில் தண்ணி பிடிச்சிக்கோங்க. இட்லி குக்கரில் அந்த 2வது அடுக்கு தட்டை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து இட்லி குக்கரில் வச்சுருங்க. இப்போ நம்மளோட கொழுக்கட்டை எல்லாத்தையும் இட்லி குக்கரில் வச்சாச்சு. மூடி போட்டு மூடிடலாம். 20 நிமிஷம் நல்லா வேகட்டும்.
இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு. குக்கரை திறந்து கொழுக்கட்டையெல்லாம் வெந்துடுச்சான்னு பார்த்துடலாம். ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி கொழுக்கட்டையில் குத்தி பாருங்க. கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சுன்னா கத்தியில் எதுவும் ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும். பாருங்க, எதுவும் ஒட்டலை கத்தியில். கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இப்போ நம்மளோட சுவையான தேங்காய் வெல்ல பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் வெல்லம் பூரணம் மாதிரியே வேற வகையான பூரணங்களும் இருக்கு. நீங்க அதை வச்சும் கொழுக்கட்டை செஞ்சு பார்க்கலாம். தேங்காயை நல்லா நெய்யில் வறுத்துட்டு அதை ஆறுனதும் அதில் சர்க்கரையை சேர்த்து அதை ஒரு வகையான பூரணமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கருப்பு எள்ளை நெய்யில் நல்லா வறுத்துட்டு அதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு அதோட வெல்லத்தை சேர்த்து அதையும் ஒரு வகையான பூரணமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நாம் பூ அச்சை யூஸ் பண்ணி கொழுக்கட்டை செஞ்சுருக்குறோம். அதே மாதிரி பூண்டு அச்சும் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் கொழுக்கட்டை செய்யலாம். உங்ககிட்ட அச்சு இல்லைன்னா நீங்கள் கையில் கூட மாவை உருட்டி அது உள்ள பூரணம் வச்சு கொழுக்கட்டை செய்யலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.